ஹாய் ப்ரோ. தாவரங்களும் உயிருள்ளவை தானே, அவைகளை ஏன் சாப்பிட்றாங்க? அதுவும் ஓரறிவு, உணர்ச்சி உள்ள ஒரு ஜீவன் தானே. ஸோ அவைகளை சாப்பிட்றது எந்த வகையில் பொருந்தும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு என்ன இதுன்னா, இந்த ஓரறிவு, ஈரறிவு, 4, 5 அறிவு, 6 அறிவுன்றதெல்லாம் நம்ம அப்படி பிரித்து பார்க்குறத விட, ஓவராலாக பிரித்து பார்த்தா எப்படி பிரிக்கலாம்னா 3 கேட்டகரியில் பிரிக்கலாம். விலங்கு தாவரங்கள், மரங்கள் அதெல்லாம் ஒரு கேட்டகரி. ஓகேங்களா? 2வது கேட்டகரி விலங்குகள். 3வது கேட்டகரி தான் மனிதர்கள். ஓகேங்களா? இந்த 3 கேட்டகரி இப்படி பார்த்தாலே நம்ம நல்லா எல்லாமே ஓவராலாக அடங்கிடும். மற்ற உயிர்கள், விலங்குகள், ஜீவராசிகள், கடல்வாழ் இது எல்லாமே விலங்குகள் அடங்கிடும். மரங்கள், செடிகள், கொடிகள், புல்கள் இது எல்லாமே தாவர இதில் அடங்கிடுது. இதை தவிர்த்து இருக்கிறது மனிதன். ஓகேங்களா? தனித்து சொல்கிறதா இருந்தால். ஸோ இந்த பாகுபாடுக்குள்ளேயே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர்கள் தான். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஒரே உயிர் தான் உள்ளே இருக்குது. ஆனால் ஏன் இவ்வளவு தோற்ற மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தா, அதுதான் மாயை. ஸோ அந்த மாயை தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாயையிலேருந்து தான் இந்த உலகத்தையே இறைவன் படைச்சிருக்காரு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. எல்லாரும் மாயை மாயைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த மாயை, அது என்ன மாயை அப்படின்னு விவரமாக யாரும் சொல்ல மாட்றாங்க. சும்மா போகிற போக்கில் மாயை எல்லாம் அவ்வளோதான் போ அப்படின்றாங்க. அது என்ன மாயை, அந்த மாயினுடைய வகைகள் என்ன அப்படின்றத நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் அதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ இறைவன் இந்த கிரியேஷனுடைய தியரியில் எந்த அடிப்படையில் இதை படைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, 3 தத்துவத்தின் அடிப்படையில் இதை பண்ணுறாரு. எப்படி பார்த்தீங்கன்னா, மாயையிலேயே சாத்வீகம், தாமசம், ராஜசம் அந்த 3 ஆர்டரில் தான் இந்த பிரபஞ்சத்தை, அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே படைக்கிறாரு. அது எந்த வகையில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்வீகம் அப்படின்றது ஒரு தெளிவான ஒரு கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப இதுவாக டீப்பாக போனால் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். சாத்வீகம்ன்றது ஒரு தெளிவான ஒரு நிலை, கான்ஷியஸ்னஸ். ஓகேங்களா? தெளிவான கான்ஷியஸ்னஸ். ராஜசம், 2வது ராஜசம், அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எந்திரகதியான, ஒரு விறுவிறுப்பான, ஒரு இன்டென்சிவான, ஒரு மிருகத்தனமான ஒரு கான்ஷியஸ்னஸ் ராஜசம்ன்றது. தாமசம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மந்தமான, தெளிவில்லாத, ஒரு ஜடத்தன்மை வாய்ந்த, ஒரு மெட்டீரியலான ஒரு கான்ஷியஸ்னஸ். ஓகேங்களா? இந்த 3 தன்மைப்படி தான் பிரபஞ்சத்தையே படைக்கிறார். அதனால தான் காலை பொழுது அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான ஒரு பொழுதாக இருக்குது. தெளிவான ஒரு கான்ஷியஸ்னஸ் அங்கே கிடைக்குது நமக்கு. சாத்வீகம் காலையில் ஒரு 11 மணி 12 மணிலாம் நம்ம போனோம்னா இன்டென்சிவாக வேலை பண்ணுறோம் எந்திர கதியில். ஓகேங்களா? அது ராஜசம். ஒரு நைட்டு ஒரு மாலை பொழுதுக்கு மேலே பார்த்தா அப்படியே ஒரு நிதானத்தையும் ஒரு ஒரு அப்படியே ஒரு இரவு போ ஒரு மந்தத்தன்மையும் அப்படியே நம்மளை சூழும். என்ன நடக்குது என்ன ஏதுன்ற ரொம்ப ஒரு விழிப்பு இல்லாத ஒரு தன்மைக்குள்ளே போவோம். ஓகேங்களா? அதுதான் தாமசத்தன்மை. ஏன்னா இந்த சூழலே அப்படி தான் படைச்சிருக்காரு. ஸோ அந்த சூழல் அண்டத்தையே அப்படின்னும் போது ஸோ ஆஸ் அ பிண்டமும் அப்படி தான் இருக்கும். பிண்டமும் அதை சார்ந்து தான் இயங்கும். பிண்டத்தையும் அதன் அடிப்படையில் தான் வடிவமைச்சிருக்காரு. அது எந்த வகையிலன்னு பார்த்தா, விலங்குகளுக்கு முதல்ல தாவரங்களுக்கு பார்ப்போம். தாவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தாமச குணம், அதாவது அந்த மந்தத்தன்மையான குணம் ரொம்ப அதிகமாகவும், அந்த சாத்வீகம் அந்த ஒரு தெளிவும், சாத்வீக குணமும், அப்புறம் அந்த ராஜசம் அந்த மூர்க்கத்தனமான அந்த ஒரு குணமும் ரொம்ப கம்மியாக வச்சுருக்காரு. இந்த 2 குணத்தையும் ரொம்ப கம்மியாக வச்சுட்டு, அந்த மந்தத்தன்மமான அந்த ஒரு தாமச குணத்தை ரொம்ப அதிகமாக வச்சு, அந்த பேஸில் உருவாக்குனது தான் இந்த தாவரங்கள். அந்த டிசைனில் உருவாக்கப்பட்டது தான் அந்த தாவரங்கள் வகை எல்லாமே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மிருக வகைகள் எல்லாத்தையுமே எந்த பேஸில் உருவாக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜச குணம், அதாவது அந்த ஒரு விறுவிறுப்பான, எந்திரகதியான அந்த ஒரு படபடப்பான ஒரு தன்மையை அதிகமாகவும், தாமச குணத்தையும் கொஞ்சம் ஈக்குவலாக பாதி அளவுக்கு வச்சுட்டு, இருக்கு பாருங்கள் இன்னொரு குணம் என்ன, சாத்வீக குணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அறிவு தெளிவு கான்ஷியஸ்னஸ், அந்த ஒரு கான்ஷியஸ்னஸை ஓரளவுக்கு ஒரு 1/4% வச்சு படைச்சிருக்காரு. ஏன்னா அவைகளுக்கும் சிலதுக்கு அறிவு இருக்குது, இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் கம்மிங் டு மனிதனுக்கு, அவனுக்கும் இந்த 3 கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். நாமளும் இப்போ நம்ம சொன்னோம்ல, காலை பொழுதில் எப்படி இருக்கும், அதிகாலை பொழுதில் அப்படி இருக்கும், நடு ஜாமத்தில் ஒரு மனநிலையோடு இருக்கும், இரவு பார்த்தா மந்த நிலையோடு இருக்கும். ஓகேங்களா? நமக்குமே இந்த 3 கான்ஷியஸ்னஸ் இருக்குது.
இங்கே வந்து நாமளும் எக்ஸப்ஷனெல்லாம் கிடையாது. ஆனால் நமக்கு என்னென்னா, மனிதனுக்கு சாத்விக குணத்தை அதிகமாகவும், அதாவது அந்த அறிவு தெளிவு அதிகமாகவும், ராஜச குணத்தையும் தாமச குணத்தையும், அந்த மந்தத்தனத்தையும் எந்திரத்தனத்தையும் கொஞ்சம் பாதிக்கு பாதி அந்த அளவில் வச்சு டிசைன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அது வந்து நம்ம உடல்லையும் அது பொருந்தும். நம்ம உடலில் சில பகுதிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எடுத்துக்காட்டுக்கு இந்த நகங்கள், தலைமுடிகள், அந்த பகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா, அது எதை குறிக்குதுன்னா, இந்த தாமச குணத்தை குறிக்குது. அந்த பகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நகத்தை வெட்டினாலோ இல்லை முடியை வெட்டினாலோ நமக்கு வந்து வெட்டுறாங்கன்னு தெரியும், ஆனால் வலிக்காது அந்த அளவுக்கு. ஓகேங்களா? சில பகுதிகள் நம்ம உடம்புலேயே சில பகுதிகளை வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ராஜச குணமான சில விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து ஒரு இதுவானது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கும் இந்த கான்ஷியஸ்னஸ்ஸு இந்த அடிப்படையில் தான் இருக்குது. தாவரங்களுக்கும் அந்த அடிப்படையில் தான் வச்சு பண்ணியிருக்காரு. இதில் என்னென்னா, அந்த சேர்க்கை விகிதாச்சாரம், அந்த ஒரு ஈக்குவல், அந்த காம்பினேஷன் தான் இங்கே மாறி மாறி இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ நமக்கு எப்படி வந்து நகங்களையும் தலைமயிர்களையும் முடிகளையும் நம்ம வெட்டினா இதாகாதோ, வெட்டுறாங்கன்னு தெரியும், புரியுதுங்களா? அந்த இடம் போகுதுன்னு தெரியும், ஆனால் வலிக்குமா? வலிக்காது. அப்படி வலிச்சதுன்னா நம்ம ஏன் வாரம் ஆனால் நகை வெட்டுறோம், மாதம் ஆனால் போய் முடி வெட்டிட்டு வரோம்? பண்ண மாட்டோமே. ஸோ அந்த பேஸில் தான் வந்து, ஏன்னா அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, நம்ம உடம்புல தாமச கூரை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த தாமச கூறு தான் தாவரங்களுக்கு அதாவது தாமச கூறினுடைய வடிவமே தாவரங்கள் தான். அதுக்கு இதுவே ஸோ அந்த அடிப்படை வச்சு தான் பண்ணது. இப்போ நாம் போய் அந்த தாவரங்களில் இருக்கிற இதெல்லாம் வந்து பிச்சு தான் சாப்பிட்றோம், புரியுதுங்களா? அது கொடுக்குற பழங்களையும் கிளைகளும் தான் எடுக்கிறோம். அந்த கிளையிலையும் அந்த இலையை தான் பறித்து நம்ம இது பண்ணுறோம், கீரை வகைகள்லாம் எடுக்கிறோம். ஸோ அது வந்து எந்த மாதிரியானதுன்னா, நம்மளுடைய நகத்துலேருந்து நம்ம எப்படி ஒன்று போகுதோ அந்த மாதிரி என் நகம் வெட்டப்படுதுன்றது எனக்கு தெரியும். அந்த ஜீவராசிக்கு, அந்த தாவர இதுக்கு வந்து ஓரறிவு இருக்கிறதால இதிலேருந்து ஒன்று போகுதுன்றது தெரியும். நம்ம கிளையிலேருந்து ஒன்று எடுக்கிறாங்கன்றது தெரியுமே தவிர, அந்த பிடுங்குறாங்க பார்த்தீங்களா, அதனோட உணர்ச்சியும் வலியும் அதுக்கு தெரியாது. எடுக்கப்படுது தெரியும், ஆனால் அது வந்து அதை போய் உள்ளே வந்து பாதிக்காது. அதை இங்கே வந்து ஜீவகாருண்யம் தான் விஷயம். அதை ஹர்ட் பண்ணி நம்ம பண்ணலை, அதை வந்து இது பண்ணி. ஆனால் அப்படி இருந்தாலுமே ப்ரோ, இவர் என்ன சொல்லுவார்னா, வள்ளலார், எந்த ஒரு செடியும் மரத்தையும் வந்து அப்படியே அந்த செடியை வந்து அப்படியே வேர்லேருந்து புடுங்கி எடுக்கக்கூடாது, அது தவறு, அது ஜீவகாருண்யத்துக்கு எதிரானது, அப்படி பண்ணவே கூடாது. அது தாவர விலங்காக இருந்தாலும் சரி, புரியுதுங்களா? சும்மா அது வர அதனோட கிளையையும் அதோட ஒரு இலையையும் நாம் பறித்து திங்கலாம், ஓகேங்களா? அதுக்கு அது எந்த அளவில் அதுக்கு உணர்வாக இருக்கும்னா, எடுக்கிறாங்க அப்படின்றது தான் தெரியுமே தவிர வலிக்கவோ இதுவோ ஆகாது, ஏன்னா அது தாமசமே வடிவானது அதனால். ஆனால் இதுவே விலங்குகளுக்கு அந்த மாதிரி இல்லை. விலங்குகளுக்கு போய் நாம் என்ன போய் விலங்கினுடைய முடியை பிடிச்சா திங்கிறோம், முடியை பிடிச்சா கட் பண்ணி சாப்பிட்றோம். பயப்பிள்ளைங்க முழுசாகவே வெட்டி, தலையை முழுசாக வெட்டி திங்கிறானுங்க. அதெல்லாம் தப்பு ப்ரோ. அதுக்கு வந்து தெரியும், அதோட கான்ஷியஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா விலங்கோட, அதாவது இந்த தாவரத்தோட கம்பேர் பண்ணும்போது அதுக்கு இருக்கிற கான்ஷியஸ்னஸ் வந்து ரொம்ப அதிகம். தன்னை வந்து கொல்ல போகிறாங்கன்றது அதுக்கு தெரியும், அவனோட உருவம் என்னன்றது அதுக்கு புரியும், அவனோட கையில் இருக்கிறது என்னன்றதுலாம் தெரியும். ஆனால் தாவரத்துக்கு அவ்வளோ தெளிவில்லை, ஏன்னா அதுக்கு சாத்விக குணம், அந்த ஒரு கான்ஷியஸ் அதுக்கு அவ்வளோவா கொடுக்கப்படலை. ஏதோ எடுக்கப்படுதுன்னு தான் தெரியுது. அது எந்த மூலையிலேருந்து யார் எடுக்கிறா, ஆண் எடுக்கிறாங்களா பெண் எடுக்கிறாங்களா, அவங்க உருவம் என்ன, அவங்க கை எதை வச்சு எடுக்கிறாங்கன்றதெல்லாம் அதுக்கு தெரியாது, ஏன்னா அது மந்ததரமான வடிவத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று. விலங்குகளுக்கு அப்படி இல்லை, அதுக்கு நல்லாவே தெரியும். ப்ளஸ் அவைகள் வந்து பயப்படும், தான் உயிர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படும், கத்தும், கஷ்டப்படும், கண்ணீர் விடும், புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒன்று. அதுவும் இதுதானா கிடையாது, அதோட இது டிசைனே வேறு. ஸோ அப்போது இதுவும் அதுவும் ஒன்று தானே ப்ரோ, விலங்கும் இதுவும் உயிர் இதுவும் உயிர், அப்போ இது சாப்பிட்றப்போ இதுவும் சாப்பிட்றதும் லாஜிக் தானேன்னா எவ்வளோ என்ன ப்ரோ, இதெல்லாம் எப்படி லாஜிக்காக சொல்ல முடியும்? எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது, எவ்வளோ ஒரு கான்ஷியஸ் அளவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. இப்படிப்பட்ட ஒன்றத்தை போய் நாம் போய் எப்படி, சத்தியமாக முடியாது ப்ரோ. ஸோ அதனால் விலங்குகளை எக்காரணத்தை கொண்டு எதை வச்சியும் எந்த வகையிலையும் யார் என்ன சொன்னாங்க, முன்னாடி அந்த ஒரு பதிவுலேயும் பேசியிருப்போம், இந்த இதில் ரொம்ப அருமையாக பேசி ரொம்ப வேறு லெவல் தெரிக்க விட்டுருக்காங்க. ஸோ அதுதான் உண்மை. எப்படி பார்த்தாலும் உயிர் பலின்றது கூடாது. அது எந்த ஒரு கடவுள் கேட்குதுன்னா முதல்ல அந்த கடவுளை தூக்கி போடு, கடவுளை மாற்று, அது கடவுளே கிடையாது உயிர் பலி கேட்குதுன்னா.
அது வந்து எந்த மாதிரியான ஒரு இதுன்னா கான்செப்ட்னா, சிறு தெய்வங்கள்ன்றது அவைகள் இன்னமும் வந்து இங்கேருந்து ஆன்மாவா போன ஒரு உயிர் தானே தவிர, அது இன்னும் ஆன்ம அளவிலே தான் இருக்கு. புரியுதுங்களா? இப்ப நான் வந்து நம்ம உடலை விட்டா, நம்ம ஒரு நிலைக்கு போய் கொஞ்சம் முன்னேறி இருக்கோம். அவ்வளோதான். அத இன்னும் முன்னேறாத சில ஆன்மாக்கள் தெய்வங்களா வணங்குது. இது ரொம்ப பெரிய ஒரு மிஸ்கன்செப்ஷன். இது மாரி பண்ணவே கூடாது. இது ரொம்ப ஒரு குழப்பத்தில தான் முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ கூடாது. அது வேண்டாம். அதே சமயம் இதுதான் தாவரங்களுக்கும், விலங்குகளுக்கும் உள்ள உறவுமுறை இது. ஓகேங்களா? ஸோ அப்போ நாம இந்த வகையில தான் வடிவமைக்கப்பட்டு இருக்கோம். இந்த அடிப்படையில தான் நாமளும் இயங்கிட்டு இருக்கோம். ஏன்னா நான் இங்க ஆரம்பிச்சு அப்படியே போக ஆரம்பிச்சா எங்கெங்கேயோ போகுது கான்செப்ட். உங்களுக்கு இதுவரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க மத்தபடி எதுவா இருந்தாலும் அப்புறம் கேளுங்க. பேசுவோம் என்னன்றது. நன்றி.